ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவ்யா. நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம், என்னோடய அம்மா வீடு. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இது தான் ஸ்ட்ரீட். இந்த ஸ்ட்ரீட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அப்படியே காமாக இருக்கும், ப்ரைவசியாக இருக்கும், எப்போதுமே வந்து ரஷ்ஷாக இருக்காது. கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நான் ஸ்ட்ரீட்லேருந்து அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இதான் ஆக்சுவலி என்ட்ரன்ஸ். இப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதான் ஹால். எங்கள் அம்மா வந்து எப்போதுமே வந்து ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க. எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸே வச்சுக்க மாட்டாங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து வீடு அப்படியே நீட்டாக இருக்கும். அந்த ஜீனா என்னன்னு தெரியல, எனக்குமே வந்து அந்த ஹேபிட் இருக்கும். இது வந்து ப்ரௌன் எப்போதுமே வந்து இந்த டெடி கூட வந்து விளாண்டுட்டே தான் இருக்கும். இது டைனிங் டேபிள். ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் இந்த டேபிள் வந்து நாங்கள் ஸ்டடி டேபிளாக யூஸ் பண்ணிகிட்ருந்தோம், ஸ்கூல் காலேஜ் வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து இங்கே மாற்றியாச்சு. இந்த ரூம் வந்து நான் ஓப்பன் பண்ணல, பிகாஸ் பசங்க வந்து டியூஷனுக்கு வந்திருந்தாங்க, படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த ரூம் நான் ஓப்பன் பண்ணல. அது ஒரு ரூம், இது ஒரு ரூம். இது பூஜை ரூம். இங்கே வந்து தனியாகவே கொடுத்துருந்தாங்க அதுக்குன்னு சொல்லி. ஸோ அதனால் வந்து அப்படியே செட் பண்ணிட்டாங்க அம்மா. அங்கே சென்னையில் வந்து இந்த மாதிரி கொடுக்கல, ஓப்பன் ஷெல்ஃப் தான் இருக்கும். அதில் வந்து சென்டரில் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்துருப்பேன், பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் மேக்கப் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இந்த ஷெல்ஃபில். இது வந்து ஆக்சுவலி அப்பாவோட ரூம்னே சொல்லலாம். மேக்ஸிமம் இந்த ரூம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணவே மாட்டோம். எப்போதுமே அந்த ரூம் வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்பாவோட திங்ஸ் மட்டும்தான் அங்கே இருக்கும். எங்களோட திங்ஸ் எல்லாமே அந்த ரூமில் தான் இருக்கும். இது வந்து அம்மாவோட ஃபேவரட் பிளேஸ்னு சொல்லலாம், கிச்சன். ரொம்ப வந்து அம்மா அப்படி நீட்டாக வச்சுருப்பாங்க, இதை விட நீட்டாக இருக்கும். நான் வந்து நைட் டைமில் எடுத்தேன், ஸோ அதனால் அப்படி அப்படி மேலே இருக்குது. இதுவுமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக தான் எப்போதுமே இருக்கும். கீழே வந்து அம்மி வச்சுருக்காங்க. இந்த ஷெல்ஃபில் வந்து சமைக்கிறதுக்கு தேவையான அந்த சில்வர் பாக்ஸஸ், அப்புறம் பிளாஸ்டிக் பாக்ஸ் இதெல்லாமே வச்சுருப்பாங்க. அதை பாருங்கள், சில்வர் ஐட்டம்ஸ் மட்டும் அப்படியே தனியாக வச்சுருப்பாங்க, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தனியாக வச்சுருப்பாங்க. அதை பார்த்து நான் லேர்ன் பண்ணி தான் சென்னையிலையுமே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன் ஓரளவு. எல்லாமே பாருங்கள், இங்கே வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி மெத்தட் தான் அங்கேயுமே இருக்கும். இது வந்து இங்கே பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி இந்த மாதிரி 2 ட்ரே மாதிரி இருக்கும். ஸோ அதில் தான் வச்சுருப்பாங்க.
இங்கே வந்து வாட்டர் வந்து இந்த கலரில் தான் இருக்கும். சமைக்கிறதுக்கு வந்து இந்த வாட்டர் யூஸ் பண்ணுவோம். குடிக்கிறதுக்கு வந்து கேன் வந்து வாங்கிப்பாங்க. இந்த வியூ வந்து நல்லாயிருக்கும் ஆக்சுவலி நைட் டைமில் மெயினாக சமைக்கும்போது விண்டோ வந்து ஓப்பன் பண்ணி நல்லா வந்து வெளியில் வந்து வேடிக்கை பார்த்துட்டே சமைக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் அங்கே இருக்கவே இருக்காது. நான் உங்களுக்கு வெளியில் காட்டுறேன் வியூ எப்படி இருக்குன்னு. இங்கே வந்து ரொம்ப ப்ரைவசியாக இருக்கும். ரஷ்ஷாக இருக்கவே இருக்காது. ஏன்னா வந்து இந்த ஸ்ட்ரீட்டே வந்து காமாக இருக்கும். வெளியில் வந்து அதிக பேர் வந்து நிற்க மாட்டாங்க. நீங்கள் ப்ரௌனியை ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அதில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு கார்ட்டில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அம்மா வீடு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.